வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்றைக்கி பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 200 கிராம் பிரண்டை இந்த மாதிரி இவ்வளோ நீளத்தில் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 2 டைமும் நல்லா அலசிக்கிறணும். நான் ஏன் இவ்வளோ நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன்னா, இந்த நீளத்தில் இருந்தால் தான் வதக்கிட்டு அரைக்கும் பொழுது அந்த மிக்சியில் அடியில் அந்த நாரெல்லாம் சுற்றிக்கிறோம். பொடிசாக வெட்டினோன்னா அந்த நார் எடுக்க முடியாது. இப்போ கடாய் சூடான அப்புறம் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கு பிற்பாடு வெங்காயம் 200 கிராம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சில்லு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு 5 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம பிரண்டை யூஸ் பண்ணுறதுனால நாக்கு அரைக்கும், அதனால் 2 தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் வரமிளகாய் ஒரு 10 மிளகாயும் சேர்த்துக்கலாம். 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கணும். பிரண்டை இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் அடியில் அந்த நாரெல்லாம் சுற்றி இருக்கும், அந்த பிரண்டையில் உள்ள நார் சுற்றி இருக்கும், அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் சூடான அப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி. இது கால் வலி, கை வலி, மூட்டு வலி இதெல்லாம் உள்ளவங்க வாரத்தில் 2 டைம் சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.